திமுக செயல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மு.க. ஸ்டாலினுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் நேரில் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் திமுக செயல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மு.க. ஸ்டாலினை எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் மு.க. ஸ்டாலினுக்கு பொன்னாடை போர்த்த எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் அறிஞர் அண்ணா தலைமை தாங்கிய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் செயல் தலைவராக மு.க. ஸ்டாலின் பதவியேற்பது வரவேற்கத்தக்கது என்றும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரிலே சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம். கலைஞரை போல் ஓய்வின்றி உழைக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவராக தளபதி ஸ்டாலின் அவர்கள் விளங்குகிறார். அடிப்படை உறுப்பினர் தகுதியிலிருந்து படிப்படியாக அவர் தனது உழைப்பின் மூலம் மகத்தான பங்களிப்பின் மூலம் இன்றைக்கு ஒரு பாரம்பரியமுள்ள மாபெரும் இயக்கத்தின் செயல் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். பேரறிஞர் அண்ணா தலைமையில் இயங்கிய இந்த இயக்கம் தலைவர் கலைஞர் அவர்களின் தலைமையில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வெற்றிகரமாக இயங்கிய இந்த இயக்கம் இப்போது தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் தமது பயணத்தை தொடங்கியிருப்பது போற்றுதலுக்குரியது. காங்கிரஸ் பேரியக்கத்தை தேர்தல் களத்திலிருந்து வெற்றி பெற்று தமிழகத்தை கைப்பற்றிய திராவிட முன்னேற்றக் கழகம், தமிழக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக அரசியலில் ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியத்தை கொண்ட கொள்கைகளை முன்னெடுத்து சென்றது. குறிப்பாக மாநில சுயாட்சி, சமூக நீதி, மொழி நலன், இனநலன், ஈழத்தமிழர் நலன் மற்றும் விளிம்புநிலை சமூகத்தினரின் பாதுகாப்பு என்கிற இந்த அடிப்படை கொள்கைகளை கட்டி காப்பாற்றிய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அத்தகைய அந்த அடிப்படை கொள்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்லுகிற ஆற்றலும் ஆளுமையும் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு என்பதை நாடு அறியும். 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தேர்தல் களத்திலே பயணித்திருக்கிறது. திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கொள்கை அளவில் ஒத்துப்போகக்கூடிய கட்சிகள் என்று குறிப்பிட்ட அவர் திமுகவுக்காக கடுமையாக போராடியதற்காகவும் உழைத்ததற்காகவும் அவருக்கு கிடைத்த அங்கீகாரம் என கூறினார். ஒருமுறை தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுகிற போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் வெறும் தேர்தல் உறவு என்று கருத வேண்டாம், சமூக நீதி, சமத்துவம், பெண் விடுதலை என்ற கொள்கை அடிப்படையிலான உறவு என்று குறிப்பிட்டார். ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அந்த அடிப்படை கொள்கைகளின் மீது நம்பிக்கை வைத்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த இயக்கத்தின் செயல் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற ஸ்டாலின் அவர்களை மனமாற வாழ்த்துகிறது. அவருடைய தலைமையில் இந்த இயக்கம் வீறுநடை போட வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். காவிரியிலிருந்து தண்ணீர் திறக்க மறுக்கும் கர்நாடக மாநில அரசை கண்டித்த எழுச்சி தமிழர் இது தொடர்பாக தமிழக அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதேபோல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் தங்கபாலு, பீட்டர் அல்போன்ஸ் மற்றும் கவிஞர் வைரமுத்து ஆகியோரும் திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். அருமை சகோதரர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் தலைவராக பொறுப்பேற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஆளுங்கட்சிக்கு அடுத்த முதல்வருக்கு அடுத்த நிலையில் இருக்கிற ஒரு தலைவர். ஆகவே
அவருடைய கடமையை தான் எதிர்க்கட்சியாக பொறுப்பேற்ற நாளில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். நல்ல எதிர்க்கட்சியாக, பண்பாடுள்ள எதிர்க்கட்சியாக நடப்போம் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் நடந்து வருகிறார் என்று நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அவர் சிறப்பாக செயல்படுத்துவார் என்று நம்புகிறோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவராக இன்றைய தினம் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை வாழ்த்துவதிலே உள்ளோடைய பெருமைப்படுகிறேன். ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் தயாரிக்கப்பட்டு பல்வேறு தளங்களிலே பயிற்சி பெற்று பண்பான அரசியல்வாதியாக, மாற்றாரையும் மதிக்கக்கூடிய மனிதநேய பண்பாளராக இன்றைய தினம் உருவாகி வந்திருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள்.